ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேமியா கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வறுத்த சேமியா, நெய் தேவையான அளவு, முந்திரி பருப்பு, திராட்சை. முதல்ல அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேருங்க. நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துக்கலாம். திராட்சை பலூன் மாதிரி உப்பி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுருச்சு. அடுத்ததாக ஒரு 200 ml பால் சேருங்க. நான் நல்லா திக்கான பாலாக சேர்த்துருக்கேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாலை கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் கேசரிக்கு ஏற்ற அந்த ஃபுட் கலரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அதை ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் சால்ட் சேருங்க. இந்த உப்பு சேர்க்கலை அப்படின்னா அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்காது. உப்பு சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறமா வறுத்து வச்ச சேமியா. நீங்கள் வறுக்காத சேமியா வாங்கினீங்கன்னா நல்லா நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்து கிண்டுங்க. சேமியா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு நல்லா கிண்டுங்க. அந்த பாலெல்லாம் நல்லா வற்றணும். வற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம இறக்கணும். இப்போது அடுத்ததாக இந்த சேமியா கேசரிக்கு தேவையான சர்க்கரை. நான் இன்றைக்கி ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கு சர்க்கரை பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் எடுத்துக்கோங்க. இதை விட அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பி மறுபடியும் இலக்கம் கொடுக்கும். திருப்பியும் மறுபடியும் கிண்டி விடுங்க. கூட ஒரு 2 நிமிஷம் கிண்டுங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா திறந்து வச்சு லெட்டு போடாமல் ஒரு 5 நிமிஷம் வைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடெல்லாம் ஒட்டி பிடிக்காமல் அழகாக உருண்டு வரும் அல்வா மாதிரி. அந்த சமயத்தில் தான் நம்ம இதை ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்கள், சைட்லலாம் ஒட்டாமல் அழகாக திரண்டு வருது இல்லையா, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சேமியா கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் வச்சு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கவுத்துனிங்கன்னா அழகான ஷேப்பாக கிடைக்கும். அதை ஒரு முந்திரி பருப்போ அல்லது திராட்சையோ வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சுவையான, ரொம்ப சட்டுன்னு செய்யக்கூடிய சேமியா கேசரி பார்த்தாச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.